ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கே உயிரானவள் எபிசோடு 11. எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்குப்பா, வாய்ஸ் கேட்க பிடிக்காதுங்க, ரீட் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். மதி பதட்டமாக எழுந்து வெளியே போனாள். அவள் சென்றதும், ஸ்டூடெண்ட்ஸ் நான் வர வரைக்கும் முன்ன எடுத்த கிளாஸை ரிவைஸ் பண்ணிட்டு இருங்க என்று சொல்லிவிட்டு கௌசிக் ஃபோனை எடுத்து கொண்டு வெளியே வந்தான். மதியை ஏன் பிரின்ஸ்பால் ரூமுக்கு அழைச்சிட்டு வர சொல்லி இருக்காங்க என்று ராஜ், குரு மற்றும் கணேஷ் புரியாமல் அமர்ந்திருந்தார்கள். அதே சமயம் பிரின்ஸ்பால் அறையில் மதி உள்ளே வரும்போது மேகலை ஒரு சேரில் கையில் கட்டுடன் பாவமாக முகத்தை வைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அவள் அருகில் ரூபா, அனு மதியை ஏளனமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். பிரின்ஸ்பால் முன்னால் கோட் ஷூட் அணிந்து கால் மேல் கால் போட்டு அதிகார தோரணையில் நடுத்தர வயதில் ஒரு மனிதர் அமர்ந்திருந்தார். குட் மார்னிங் சார் என்று மதி அமைதியான குரலில் மரியாதையாக சொன்னாள். அவள் குரல் கேட்டு திரும்பி பார்த்த புதிய மனிதர் அவளை மேலிருந்து கீழ் வரை பார்த்து, ஓஹோ, நீதான் அந்த மதியா? என் பொண்ணு மேகலையை அடித்து கையை ஃப்ராக்சர் பண்ணியிருக்க என்று கோபமாக சொல்லி பிரின்ஸ்பால் பக்கம் திரும்பி, எதுக்கு சார் இந்த மாதிரி லோக்கல் பிள்ளைங்களுக்கு எல்லாம் சீட்டு தந்து காலேஜ் நேமை அசிங்கப்படுத்துறீங்க? உடனே இந்த பொண்ணை டிஸ்மிஸ் பண்ணுங்க என்று மிரட்டுவது போல் சொன்னார். 1 மினிட் சார், கோவப்படாதீங்க, இந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன் என்று அவசரமாக சொல்லி, மதி என்ன இது எல்லாம், நீ மேகலை கையை உடைச்சியா? ஆமாம் சார், ஆனால் நான் ஏன் அப்படி பண்ணினேன்னு சொல்கிறேன் என்று அவள் தரப்பு நியாயம் சொல்லு வரும் முன்னே, என்ன நடந்திருந்தாலும் நீ படிக்கும்போது கையில் வயலன்ஸை எடுத்தது தப்பு, நான் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் என்று பிரின்ஸ்பால் கண்டிப்புடன் சொன்னார். அதை கேட்டு உறைந்து, சார் ப்ளீஸ், முதல்ல அவள் என்ன பண்ணினான்னு நான் சொல்கிறேன், அதை கேட்டுட்டு எனக்கு பனிஷ்மெண்ட் தாங்க. இவகிட்ட என்ன கேட்க வேண்டியது இருக்குது? என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும். இவ மாதிரி ஸ்டேட்டஸ் இல்லாத பெண்ணுங்க பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டாள் என்று மிடுக்குடன் மேகலையின் அப்பா சொன்னார். மதி பாவமாக பிரின்ஸ்பால் முகத்தை பார்க்க, அவர் முன்பே மதியின் படிப்பு சான்றிதழை பார்த்துதான் இவளுக்கு இங்கு அட்மிஷன் தர சம்மதம் சொன்னார். ஆனால் இப்போது என்ன செய்யலாம் என்று யோசனை செய்தார். பின், சார், இந்த பொண்ணு புது அட்மிஷன், இந்த ஒரு தடவை 1 வாரம் சஸ்பெண்ட் பண்ணிவிடலாம் என்று தயக்கமான குரலில் கேட்டார். என்ன பிரின்ஸ்பால் சார், என் கம்பெனியிலேருந்து உங்கள் காலேஜுக்கு எவ்வளோ ஷேர் அமௌண்ட் வருதுன்னு மறந்து போச்சா? அதை இப்போவே கூட ஸ்டாப் பண்ண முடியும் என்று மிரட்டுவது போல் சொன்னார். அதை கேட்டு அதிர்ந்தவர் எதை பற்றியும் யோசிக்காமல், மதி, நாளைக்கு உன் அம்மா அப்பாவை வர சொல்லி டிசியை வாங்கிட்டு போயிடு என்று சொல்லிவிட்டார். அவர் சொன்னதை கேட்டு நம்ப முடியாமல் பார்த்த மதி, சார் ப்ளீஸ், என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க, நான் ஒரு தப்பும் பண்ணலை, எனக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் என்று கண் கலங்கி சொன்னாள். அதையெல்லாம் காதில் வாங்காமல், நீ இப்போ போலாம் மதி என்று பிரின்ஸ்பால் உறுதியான குரலில் சொல்லிவிட, அவளை கலங்கிய கண்ணுடன் பார்த்து மேகலை பக்கம் திரும்பி பார்க்க, அவளோ கால் மேல் கால் போட்டு திமிரான பார்வை பார்த்தாள். அப்பொழுது மதி அங்கேயே நின்றிருப்பதை பார்த்த மேகலையின் அப்பா, மேனேஜர், இவளை வெளியே கூட்டிட்டு போங்க என்று எரிச்சலான குரலில் சொன்னார். அவள் அருகில் வந்த மேகலையின் அப்பா மேனேஜர் வருவதை பார்த்த மதி, இதற்கு மேல் இங்கு நின்றால் இன்னும் அசிங்கம் தனக்குதான் என்று உணர்ந்து உடைந்து போன மனதுடன் வெளியே வந்தாள். அந்த காலேஜை நிமிர்ந்து பார்த்தவள், அப்போ இன்னைக்கு தான் இந்த காலேஜுக்கு வரது லாஸ்டா? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? அவங்க மேலே தப்பு இல்லாத மாதிரி இப்படி பண்ணிட்டாங்க. அப்போது பணம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணுவாங்களா என நினைத்து நடக்க முடியாமல் படியில் அமர்ந்து முகத்தை மூடிக்கொண்டாள். ஹலோ, கிளாஸ் டைமில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த டிபார்ட்மெண்ட் என்று கார்த்திக்கின் குரல் கேட்டது. அழுது கண்கள் சிவந்து நிமிர்ந்து அவனை பார்த்தாள். ஹே மதி, என்னாச்சு? ஏன் கிளாஸ் போகாமல் இங்கே உட்கார்ந்துருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? அழுதுகிட்டு இருக்க என்று அக்கறையான குரலில் கேட்டான். தொண்டைக்குள் ஏதோ மாட்டியிருப்பது போல் உணர்ந்து குரல் அடைத்து, சார் அது என்று சோகமாக சொல்ல வருமுன்னே, அதான் பிரின்ஸ்பால் ரூம் போயிட்டு வந்தாச்சில்ல, கம் டு கிளாஸ் என்று கௌசிக்கின் குரல் பின்னால் இருந்து கேட்டது. மதி திரும்பி அவனை அடிபட்ட பார்வை பார்த்து எழுந்து கார்த்திக்கிடம் திரும்பி, நான் கிளாஸ் போகிறேன் சார் என்று சொல்லி வேகமாக சென்று விட்டாள். கௌசிக் பக்கம் வந்த கார்த்திக், அந்த பொண்ணு ஏன் பிரின்ஸ்பால் ரூமு போயிட்டு வரா, அழுதுகிட்டு வேற இருந்தா என்று கார்த்திக் புரியாமல் கேட்டான். கௌசிக் பேச வரும் முன் அங்கு வந்த மேகலை மற்றும் அவளின் அப்பா, ஹாய், நீங்கள் தான் கௌசிக் சாரா என்று கேட்டுக்கொண்டே அங்கு வந்தார். என்று மட்டும் சொல்லி தலை அசைத்தான். கார்த்திக் மேகலை கையில் கட்டு போட்டு இருப்பதை பார்த்தவன், என்னாச்சு, கையில் கட்டு போட்டிருக்க என்று கேட்க, பாவமாக முகத்தை வைத்து கொண்டு, சார், அந்த மதிதான் என் கையை இப்படி பண்ணிட்டா, அதான் அவளை இந்த காலேஜிலிருந்து டிஸ்மிஸ் பண்ண போகிறாங்க. அதை கேட்டு கார்த்திக் அதிர்ச்சியுடன் பார்த்தான். ஆனால் கௌசிக் முகத்தில் எந்த ஒரு முகமாற்றமும் இல்லை. வாட் என்று கார்த்திக் அதிர்ந்து போய் கேட்டான்.
ஆமாம் சார், அந்த மதி வயலன்ஸ் பண்ணுற பொண்ணை எல்லாம் எதுக்கு இந்த மாதிரி டாப் காலேஜில் படிக்கணும் என்று மேகலை சொல்லி சென்று விட்டாள். சார், நான் கிளாஸ் போகிறேன், எனக்கு கையில் அடிபட்டு இருந்தாலும் உங்கள் கிளாஸ் மிஸ் பண்ண மாட்டேன் என்று சொல்லி அங்கிருந்து சென்றாள். டேய் கௌசிக், என்னடா நடக்குது? எனக்கு என்னமோ மதி மேலே தப்பு இருக்கும்னு தோணலை. அது எப்படி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறா? புருவம் சுருங்கி கேட்டான். அப்படியா? அவள் அடிச்சிருந்தாலும் ஏதாவது ரீசன் இருக்கும். நீ தான் அந்த மேகலை நல்லா படிக்கிற பொண்ணுன்னு முதல்ல இருந்து நம்புறா. ஆனால் எனக்கு இவன் நடந்துக்கிறது எதுவும் சரியா இல்லை என்று சொல்லி சென்று விட்டான். இங்கு முகம் வாடி போய் வந்த மதியை பார்த்த ராஜ் அவள் அருகில் ஓடி வந்து, என்னாச்சு மதி? மதி பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக வந்து சிலை போல் அவள் இடத்தில் அமர்ந்து விட்டாள். பின் வகுப்பிற்கு வந்த கௌசிக் மீதம் இருந்த வகுப்பை எல்லாம் பாடம் நடத்திவிட்டு வெளியே சென்று விட்டான். அது இடைவெளி நேரம் என்பதால் மதியின் நண்பர்கள் அவளை சூழ்ந்து கேள்வி கேட்டு பதில் எதுவும் இல்லை. அதே சமயம் அங்கு வந்த ரூபா, என்ன ராஜி, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட கடைசி நாள் ட்ரீட் கேட்க மாட்டியா? அவள் நாளையிலேருந்து காலேஜ் வர போகிறதில்லை என்று சொல்ல, அதை கேட்டு நம்ப முடியாமல் ராஜ் அதிர்ந்து பார்க்க, மாணவர்கள் எல்லோரும் ரூபா என்ன சொல்கிறாள் என்று ஆர்வமாக வேடிக்கை பார்த்தார்கள். இதோ இங்கே அப்பாவி மாதிரி கிராமத்திலிருந்து வந்த இந்த மதி நம்ம மேகலை கையை கட்டு போகிற அளவுக்கு பண்ணியிருக்கா என்று அனைத்து கதையும் தவறாக மதியை சித்தரித்து சொல்லி முடித்தாள். அவள் சொல்வதை உண்மை என்று நம்பி எல்லோரும் மதி காதில் விழும்படியே தவறாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். அதை கேட்டு அங்கு இருக்க பிடிக்காமல் மதி வெளியே வேகமாக வந்து விட்டாள். அவள் பின்னால் ஓடி வந்த ராஜ், குரு மற்றும் கணேஷ் அவளை அழைத்து கொண்டு கேண்டீன் பக்கம் அழைத்து சென்று நடந்ததை பற்றி கேட்டார்கள். மதி ஆரம்பம் முதல் அவர்கள் மூவரும் அவளுக்கு நடத்திய கொடுமை எல்லாம் முழுவதும் சொல்லி முடித்தாள். அவள் சொன்னதை கேட்டு மூவரும் அதிர்ச்சியுற்று மூவர் மேல் கொலைவெறி ஆனார்கள். ஏ லூசு, இப்போ இதையெல்லாம் சொல்கிற? முன்னவே சொல்லியிருந்தா அவங்களே உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன். இப்போவும் ஒன்றும் இல்லை, என் அண்ணன் போலீஸ் தான், நான் இதை டீல் பண்ண சொல்கிறேன். இல்லை ராஜி, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு நிஜமாவே இந்த காலேஜ் பிடிக்கலை, எனக்கும் படிப்புக்கும் செட் ஆகாது போல என்று கண்ணீரை அடக்கியபடி சொன்னாள். ப்ளீஸ், என்னை நினச்சி யாரும் எதுவும் பண்ணி ப்ராப்ளத்தில் மாட்டிக்காதீங்க. நான் திரும்ப நாளைக்கு பிரின்ஸ்பால் சார்கிட்ட பேசலாம்னு இருக்கேன் என்று சொல்லி ரெஸ்ட் ரூம் சென்று விட்டாள். பின் வெளியே வந்தவளுக்கு வகுப்பு செல்ல தோன்றவில்லை. கிளாஸ்க்குள் வரும்போது அவளை எல்லோரும் ஒரு மாதிரி பார்ப்பதை கூட கண்டு கொள்ளாமல் வந்து லீவ் லெட்டர் எழுதி பேக் செய்து கொண்டு அங்கிருந்து ஸ்டாஃப் ரூம் நோக்கி வகுப்பு ஆசிரியர் கௌசிக்கை தேடி வந்தாள். அங்கு கௌசிக் இல்லாததால் லேப் பக்கம் வந்து பார்க்க அங்கு லேப்டாப்பில் ஏதோ டைப் செய்து கொண்டிருந்தான். வாசலில் வந்து நின்று மே கம்மின் என்று அனுமதி கேட்டாள். அவனுக்கு அது காதில் விழுந்தாலும் நிமிர்ந்து கூட பார்க்காமல் அது மதி என்று தெரிந்து வேலை செய்வது போல் அமர்ந்து இருந்தான். அதில் கடுப்பான மதி சத்தமான குரலில் உள்ளே வர மீண்டும் அனுமதி கேட்டாள். எஸ் கம்மின் என்று சொல்லி உள்ளே அழைத்தான். உள்ளே வந்தவள் அவன் முன்னால் லெட்டரை நீட்டி, சார், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் லீவ் லெட்டர் கொடுக்க வந்தேன். வெளியே சுத்த போக இது என்ன புது ட்ரிக்கா என்று நக்கலான குரலில் லேப்டாப்பை பார்த்தபடி கேட்டான். அவள் இருக்கும் மனநிலையில் யாரையாவது கொல்லும் வெறியில் இருந்தாள். இவன் இப்படி பேசவும் நக்கல் பேசும் அவன் நாக்கை இழுத்து கட் செய்து தூக்கி வீச வேண்டும் என்று மூளையில் பல ஐடியா தோன்றியது. முகத்தில் அதை காட்டாமல் அமைதியான குரலில், இல்லை சார், எனக்கு நிஜமாவே உடம்பு சரியில்லை என்று இழுத்து பிடித்த கண்ணீரை அடக்க முடியாமல் கண்ணீருடன் சொல்லி கண்களை துடைத்து கொண்டே எங்கோ பார்த்தாள். அவளை அப்பொழுதுதான் நிமிர்ந்து பார்த்தான். காலையில் வீட்டில் இருந்தபொழுது இருந்த பொலிவு எல்லாம் வற்றி கண்கள் சிவந்து சோர்வாக தெரிந்தாள். ஏனோ அதற்கு மேல் அவளை சீண்டாமல், ஓகே கிளம்பு என்று சொல்லிவிட்டு அவள் தந்த லீவ் லெட்டரை சைன் செய்து வெளியே போக அனுமதி தந்தான். மதி கல்லூரி விட்டு வந்தவளுக்கு வீட்டிற்கு செல்ல தோன்றாமல் கடற்கரைக்கு சென்று அமர்ந்து கொண்டாள். அதே சமயம் கல்லூரியில் பரபரப்பாக ஒரு வீடியோ தான் பரவி இருந்தது. அதில் மேகலை அவளது தோழிகள் நைட்டு மயக்கத்தில் ஆடிய நடனம் ஆடும் காட்சிகளும், அன்று மதிய பாத்ரூமுக்கு இழுத்து செல்லும் சிசிடிவி காட்சிகளும், நேற்றிரவு வேண்டுமென்று மதி வேலைக்கு சென்ற இடத்தில் அவள் கையை பிடித்து அவள் டெலிவரிக்காக எடுத்து செல்ல இருந்த உணவை பிடுங்கி தூக்கி எறிந்து அவளிடம் மோசமாக பேசுவது போல் வீடியோ எல்லாம் இன்ஸ்டா மற்றும் வாட்ஸ்அப்பில் பரவி கொண்டிருந்தது. அதை அனைத்து காலேஜ் மாணவிகளும் மாணவர்களும் பார்த்து கொண்டு இருந்தார்கள். இதை மாணவர்கள் பார்த்துவிட்டு மதியை தவறாக புரிந்து கொண்டோம் என்று நினைத்து வருத்தப்பட்டார்கள். இதற்கு மேல் இங்கு இருந்தால் தனக்கு தான் இன்னும் அவமானமாகும் என்று உணர்ந்து மேகலையும் அவளது தோழிகளும் அவர்கள் அப்பாவை வர சொல்லி லீவ் சொல்லி காலேஜை விட்டு சென்று விட்டார்கள்.
இந்த வீடியோவை காலேஜ் பிரின்சிபால் பார்த்து அதிர்ச்சியானவர், நான் தான் சரியாக விசாரிக்காமல் பண்ணிட்டேனே என்று நினைத்து கவலைப்படும் பொழுது அங்கு வந்த ஒருவர் ஒரு கவரை நீட்டி, சார், இன்னையிலிருந்து உங்களுக்கு இங்கே ஜாப் இல்லை, இது இந்த காலேஜ் கரஸ்பாண்டன்ட் சாரோட ஆர்டர் என்று சொல்லி சென்று விட்டார். தலையில் கை வைத்து அமர்ந்தவர், அப்படி நான் என்ன பண்ணிட்டேன், என்னைய வேலையை விட்டு எடுத்துட்டாங்க என்று புரியாமல் விழித்தவருக்கு கரஸ்பாண்டன்ட் பற்றி தெரியும் என்பதால் அவரை பகைத்து கொள்ள முடியாது என்பது நினைவு வர வேறு வழியின்றி அங்கிருந்து செல்ல ஏற்பாடு செய்தார். இது எதுவும் தெரியாமல் மதி பீஜில் அமர்ந்து ஓடி ஆடி சந்தோஷமாக விளையாடி கொண்டு இருக்கும் குழந்தைகளை ஏக்கமாக பார்த்து கொண்டு இருந்தாள். அவளது மொபைல் நம்பருக்கு அவளது நண்பர்கள் அழைத்து பார்த்தார்கள். ஆனால் மொபைலை கல்லூரியில் விட்டு வரும்பொழுது சுவிட்ச் ஆஃப் செய்து பேக்கில் போட்டிருந்தாள். இங்கு கல்லூரியில் பாவண்டா, அவளோட பிரச்சனையெல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொல்ல நினச்சி கால் பண்ணா கூட அவள் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கா என்று ராஜி கவலையுடன் சொன்னாள். சரி விடு, ஒருவேளை வீட்டுக்கு போய் சோகத்தில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருப்பா, நாளைக்கு வந்தா அவளே இதை கேட்டு ஹாப்பி ஆயிடுவா என்று குரு சொன்னான். ஆமாம், ஆனால் யார் கரெக்டான டைமுக்கு மேகலை வீடியோவையெல்லாம் வாட்ஸ்அப்பில் போட்டு இருப்பாங்க என்று கணேஷ் சரியாக கேட்டான். தெரியல, எனக்கு என்னமோ ஒருவேளை அவள் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்த அந்த ரோஹித் அண்ணாவா இருப்பாரோ என்று குரு சொன்னான். அவர்களை கடந்து சென்ற ரோஹித் காதிலும் இது விழுந்தது. ஆனால் அவன் குழப்பமாக தான் இருந்தான். அவனுக்கும் காலையில் மதியை கல்லூரை விட்டு போக சொன்ன நியூஸ் எல்லாம் வந்தது. அவனும் எப்படியாவது அவளுக்கு உதவி பண்ண தன் அம்மா அப்பாவை அழைத்து வந்து நாளை பேச வைக்கலாம் என்று யோசித்து இருந்தான். ஆனால் அதற்குள் எப்படி அதிரடியாக வீடியோ வெளியானது என்று யோசித்து கொண்டு இருந்தான். இங்கு மேகலை வீட்டில் கன்னத்தில் கை வைத்து சோபாவில் விழுந்து இருந்தாள். டாடி, எதுக்கு இப்போ என்னைய அடிச்சிங்க? நீ பண்ண காரியத்திற்கு உன்னை தூக்கி கொஞ்சம் சொல்றியா? அது ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது அப்படி பண்ணினேன், அவ்வளவுதான் என்று கூலாக சொன்னாள் மேகலை. இப்போ என்னோட இமேஜ் உன்னால் போச்சு, இனி எப்படி எல்லார் முகத்திலையும் முழிப்பேன்? ரிலாக்ஸ் டாடி, இந்த டைம் அந்த மதி எஸ்கேப் ஆயிட்டா, நெக்ஸ்ட் டைம் இதுக்கு சேர்த்து வச்சு செய்வேன் என்று சொல்லும்போதே அவர்களின் கம்பெனி மேனேஜர் அவசரமாக ஓடி வந்தார். சார், ஒரு பேட் நியூஸ். வாட் என்று மேகலையின் அப்பா எரிச்சலான குரலில் கேட்டார். சார், திடீர்னு நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்த மெம்பர்ஸ் எல்லாம் அமௌண்ட்டை ரிட்டர்ன் கேட்குறாங்க. ஷேர்ஸ் எல்லாம் டவுனில் போயிட்டுருக்கு. அதை கேட்டு அதிர்ந்து நெஞ்சை பிடித்து அமர்ந்தவர், யார் இதற்கெல்லாம் காரணம் என்று பதட்டமாக கேட்டார். இன்னும் சரியாக தெரியல, ஆனால் டாப் பிஸ்னஸ் பர்சன் யாரோ இப்படி பண்ணியிருக்காங்க என்றான். தலையில் கை வைத்து அமர்ந்தவர், ஒரு நாளை இப்படி நான் கடனாளி ஆயிட்டேனே என்று புலம்பினார். அதை கேட்டு மேகலை அதிர்ச்சியாகி நம்ப முடியாமல் அமர்ந்து விட்டாள். இங்கு கௌசிக் அவனது அறையில் இருக்கும் பால்கனியில் நின்று கையில் ஃபோனில் பேசியபடி, குட், நான் சொன்ன மாதிரி இந்த விஷயம் வெளியே லீக் ஆகக்கூடாது என்றான். அப்புறம் ரூபா அண்ட் அனு கொஞ்சம் பொலிட்டிக்கல் ஃபேமிலி, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிடுங்க என்று கட்டளையாக சொல்லி வைத்து விட்டான். உள்ளே வந்த கௌசிக் கண்ணாடி முன் நின்றவன், உனக்கு தான் அவளை பிடிக்காது தானே, அப்புறம் ஏன் இதையெல்லாம் பண்ண? ஆமாம், அவளை சுத்தமாக பிடிக்கல. அவள் என்னோட ஸ்டூடெண்ட் அண்டு ஒரு வருஷம் என் பொறுப்பில் இருக்க போகிறா, அதனால் இதையெல்லாம் பண்ணுறது நார்மல் தான் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டு குளியல் அறைக்குள் சென்றான். எதுவும் அறியாமல் மதி வழக்கமாக வேலைக்கு செல்லும் இடத்திற்கு சென்று இனி வேலைக்கு வரப்போவதில்லை என்று சொல்லிவிட்டு வீட்டை நோக்கி வந்தாள். வீட்டுக்கு வந்தவளுக்கு ஏனோ பசிக்கவில்லை. அதனால் சோர்வாக படிகளில் ஏறும்போதே கண்கள் இருண்டுவது போல் இருக்க, தலை ஏனோ சுற்றுவது போல் உணர்ந்து கம்பியை பிடிக்கும் போதே தொப்பென்று படிகளில் இருந்து விழப்போனாள். அதே சமயம் கார்டன் சென்று மேலே படிகளில் கௌசிக் வரும்பொழுது மதி கீழே விழப்போனதை பார்த்தவன் கையை பிடிக்கப் போகும் முன் கீழே படிகளில் உருண்டு தரையில் விழுந்து மயங்கி விட்டாள். கௌசிக் வேகமாக கீழே வந்து அவளை அவசரமாக தூக்கி சோஃபாவில் படுக்க வைத்துவிட்டு டேபிளின் மீது இருந்த தண்ணீரை எடுத்து முகத்தில் ஊற்றினான். அதில் கண்கள் திறந்து அடித்து பிடித்து எழுந்தவள் முகம் மேல் உடையெல்லாம் ஈரமாக இருப்பதை பார்த்து புரியாமல் நிமிர்ந்து எதிரே நின்று இருந்த கௌசிக்கை பார்த்து, என்ன சார் இது என்று தண்ணீர் கொட்டி இருப்பதை பற்றி கேட்டாள். நீ மயங்கிட்ட, அதான் தண்ணீர் தெளிச்சேன். இதை பார்த்தா தண்ணீர் தெளித்த மாதிரி இல்லை, வேணும்னு முழுக்க தண்ணீரை இதான் சாக்கணும் ஊத்துன மாதிரி இருக்கே என்று தலையை ஆட்டியபடி கேட்டாள். யானை சைஸில் இருக்கிற உன்னைய பாவப்பட்டு தூக்கி வந்து எழுப்பி விட்டேன்ல, அது என் தப்பு தான் என்று பல்லை கடித்து கொண்டு சொன்னான். சார், பார்த்து பேசுங்க, நான் ஒன்றும் யானை வெயிட் எல்லாம் இல்லை. ஓ, என்கிட்டயே எப்படி பேசணும்னு சொல்றியா? நான் உன்னோட சார், அதை மறந்துடாத என்று அதட்டலாக சொன்னான். இது வீடு, காலேஜ் இல்லை, நீங்கள் என்னோட சார் இல்லை என்று சொல்லி மெதுவாக தளர்ந்த நடையுடன் நடந்து சென்றாள். என்ன இவ இன்னும் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு, இவளுக்கு இன்னும் காலேஜில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் இருப்பா போல. அப்போ சரி, இது நல்லது தான்.
அடித்து ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுக்க வச்சல்ல, அதுக்கு இன்னைக்கு என்கிட்ட வசமாக மாட்டின என்று நினைத்து வில்லத்தனமாக திட்டம் தீட்டினான். இங்கு உள்ளே வந்த மதி அலமாரியை திறந்து ஒரு நைட்டி எடுத்துக்கொண்டு உடை மாற்ற பாத்ரூமுக்கு சென்றாள். கௌசிக் அவள் அறைக்கு முன்னால் வந்து நின்றவன் கதவை தட்டினான். அப்பொழுதுதான் உடை மாற்றிவிட்டு வெளியே வந்த மதி கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு கதவை திறந்தாள். அவளிடம் ஏதோ பேச வந்தவன் ஒரு நொடி அவளை பார்த்துவிட்டு முகத்தை பார்க்காமல் வேறு எங்கேயோ பார்த்து கொண்டே, உனக்கு இந்த காலேஜில் படிக்கணும்னு ஆசை இருந்தா என் ரூமுக்கு வந்து நான் சொல்கிற ஒர்க்கை பண்ணி தந்துட்டு போ என்று சொல்லி போக போனவன் திரும்பாமல் வரும்போது ட்ரெஸ்ஸை சரி பண்ணிட்டு வா என்று சொல்லி விட்டு சென்று விட்டான். அவள் புரியாமல் விழித்து, இப்போ இவர் என்ன சொல்லிட்டு போறாரு? அப்போ அவர் எனக்காக நாளைக்கு பிரின்ஸ்பால் சார்கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாரா? அதுவும் இந்த டைமில் இவருக்கு நான் என்ன ஒர்க் பண்ணி தரது? அப்புறம் ஏதோ என்கிட்ட ட்ரெஸ்ஸை பற்றி சொன்னாரே என்று குழப்பமான முகத்துடன் குனிந்து பார்த்தாள். அப்பொழுதுதான் பாத்ரூமை விட்டு வெளியே வந்த மதி நைட்டில் இருக்கும் ஜிப்பை சரியாக போடாமல் இருப்பதை பார்த்தாள். கடவுளே, இதை தான் இவர் சொல்லிட்டு போறாரா? இவர் பேச வந்தால் முகத்தை தானே பார்த்து பேசணும், கண்ட இடத்தை ஏன் பார்க்குறாரு? ராஸ்கல் என்று பல்லை கடித்து சொன்னவளுக்கு ஏனோ அவனை எப்படி முன்னால் நின்று முகத்தை பார்த்து பேசுவது என்று முடித்து கொண்டிருந்தாள். இருந்தும் கல்லூரி படிப்பு முக்கியம் என்பதால் அவன் என்ன வேலை தருகிறான் என்று பார்த்துவிட்டு முடிவு எடுக்கலாம் என்று யோசித்து நைட்டுக்கு மேல் கழுத்தில் ஒரு சால்வை போட்டுக்கொண்டு பதட்டமாக வந்தாள். வாசல் வரை வந்தவளுக்கு அன்று கௌசிக் குடித்துவிட்டு பேசிய வார்த்தைகளில் எல்லாம் நினைவு வந்தது. ஏண்டி மதி, அவன் பேசியது மட்டும்தான் உனக்கு ஞாபகம் வருதா? நீ அடித்து ஆம்புலன்ஸில் அனுப்புனது காற்றுல கரைந்து போயிடுச்சா என்று மனசாட்சி அவளை கேள்வி கேட்டது. அதெல்லாம் எதுக்கு இப்போ பேசிட்டு இருக்க என்று தனக்கு தானே பேசிக்கொண்டு கதவை தட்டும் போதே கதவு திறந்து கொண்டது. உள்ளே பார்க்க கௌசிக் அவன் லேப்டாப்பில் ஏதோ டைப் செய்து கொண்டிருந்தான். ஓஹோ, எழுந்திருச்சு வராமல் ரிமோட் மூலம் ஓப்பன் பண்ணி இருக்காரு. நான் வந்தது எப்படி இவருக்கு தெரிஞ்சது என்று குழம்பி போய் அவன் அறை முன்பு சிசிடிவி கேமரா இருக்கிறதா என்று எட்டி பார்த்தாள். ஆனால் அப்படி எதுவும் இல்லை. அப்புறம் எப்படி? இல்லாத மூளையை வச்சு ரொம்ப யோசிக்காத. ரூம் கதவு கிட்ட யாராவது டச் பண்ணால் சென்சார் மூலயமா என் ஃபோன் அண்ட் லேப்டாப்பில் அலாட் வந்துவிடும் என்று லேப்டாப்பை பார்த்தபடி சொன்னான். ஓஹோ, இப்படி ஒரு ஐடியாவா? அப்படி இந்த ரூமில் என்ன இருக்குது? இப்படியெல்லாம் செட்டப் பண்ணி இருக்காரு. ரூமை அளவு எடுத்தபடி உள்ளே வந்தாள். ரூம் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது. ஒரு 4-5 பேர் தங்குற அளவுக்கு பெருசாக இருக்குது. எல்லா பக்கமும் பார்த்தாலும் புரியாத மாதிரி பெயிண்டிங் என் சைஸுக்கு மாட்டியிருக்கு. ஆனால் இவர் போட்ட மட்டும் எங்கேயும் இல்லையே. அதுவும் ரூம் வேற இவ்வளவு டல் கலர் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க என்று ஒரு சுற்றி முழுவதும் ஸ்கேன் செய்து விட்டாள். வேடிக்கை பார்க்குற வேலையை முடிஞ்சுதா? வந்த வேலையை பார்க்கலாமா என்று கடுமையான குரலில் சொன்னான் கௌசிக். ஆஹா, இவர் இருக்கிறதை மறந்து இப்படி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேனே என்று நினைத்து அவன் பக்கம் திரும்பி, ஒன்றுல்ல சார், சும்மாதான் என்று சமாளிக்க தெரியாமல் திணறினாள். அவன் இடத்திலிருந்து எழுந்து நின்று அவள் முன்னால் கை கட்டி வந்து நின்றவன், உன்கிட்ட சில விஷயம் கேட்கணும், அந்த சோபாவில் உட்காரு என்று சொன்னான். அவளும் பயத்தை மறைத்து கொண்டு அவன் எதிரில் அமர்ந்தாள். கேளுங்க சார். நீ ஏன் என்னைய கல்யாணம் பண்ண? அவனை வினோதமாக பார்த்தவள், ஏன் சார் இப்போ இந்த கேள்வி கேட்குறீங்க என்றாள். முதல்ல உன்கிட்ட இதை பற்றி பேசி இருக்கணும். ஆனால் ஏதோ டென்ஷனில் உன் சைடில் என்ன ஆச்சுன்னு நான் கேட்கல. அதான் இப்போ சொல்லு என்று உறுதியான குரலில் கேட்டான். இவர் என்ன அன்னைக்கு என்னைய தப்பாக பேசிட்டு இப்போ நல்ல ஒரு மாதிரி என் பக்கம் நியாயமெல்லாம் கேட்குறாரு என்று புரியாமல் விழித்தாலும், என் வீட்டில் அம்மா அப்பா இந்த கல்யாணம் பண்ண சொன்னாங்க, அதான் பண்ணினேன். கல்யாணம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நான் தான் உனக்கு தாலி கட்ட போகிறேன்னு உனக்கு தெரியுமா? இல்லை என்று வேகமாக தலையை ஆட்டினாள். என்னை பற்றி என்ன தெரியும்? தெரிஞ்ச வரைக்கும் சொல்லு என்றான் கௌசிக். உங்கள் பேர் கௌசிக், காலேஜ் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் 2 வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க. என்னைய பற்றி அவ்வளவுதானா தெரியும் என்று அதிர்ச்சியுடன் கேட்டான். ஆமாம் சார். என்னோட சொந்த ஊர், இந்த வீடு எல்லாம் பற்றி தெரியாதா? இல்லை சார், அன்னைக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போன அப்பார்ட்மெண்ட்டு உங்களதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போது இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது. பட்டு வெறும் காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட இவ்வளோ பெரிய வீடு இருக்குமான்னு ஒரு டவுட்டு. அன்றைக்கி உங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்போ கூட பிளாக் ட்ரெஸ் போட்ட பாடி கார்ட்ஸ் எல்லாம் வந்து நைட்டு ஃபுல்லாக இருந்தாங்க. அதனால் நீங்கள் சாதாரண ஆள் மாதிரி எனக்கு தெரியல. இருந்தாலும் அது உங்களோட பர்சனல், ஸோ அதை பற்றி தெரிஞ்சிக்க தோணலை என்றாள் மதி. அவள் பேசுவதை அமைதியாக பார்த்தவன், அதுதான் உனக்கு நல்லது. என்னைய பற்றி எதுவும் தெரிஞ்சிக்க ட்ரை பண்ணாத. எனக்கு அது பிடிக்காது. உன்கிட்ட எல்லாம் சொல்கிற அளவுக்கு எனக்கு நீ முக்கியமானவள் இல்லை. ஜஸ்ட் 1 இயர் மனைவி, அவ்வளவுதான். அதுக்கு தான் இவ்வளோ
பில்டப்பா என்று மனதில் நினைத்து ஓகே சார் என்று சொல்லி தலையசைத்தாள். அம்மா, நீ ஏன் உன்னை படிக்கிற காலேஜை விட்டு இங்கே வந்த? படிக்கும்போதே ஏன் உன் வீட்டில் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க என்றான். அவன் கேட்டதில் சில நிமிடம் அமைதிக்கு பின், அது சொல்கிற அளவுக்கு நீங்கள் எனக்கு முக்கியமானவர் இல்லை. ஜஸ்ட் 1 இயர் ஹஸ்பண்ட், அவ்வளவுதான். அப்புறம் அது என்னோட தனிப்பட்ட விஷயம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்காம இருக்கிறது நல்லது என்று அவன் சொன்னதை திரும்பி சொன்னாள். அவள் சொல்வதை கேட்டு கடுப்பானவன் கண்களால் எரித்து விடுவது போல் பார்த்து, ஓகே, உனக்கு கொஞ்சமில்லை நிறைய நீளம்தான். சார், காலேஜில் என்னோட ப்ராப்ளம் சரி பண்ண ஹெல்ப் பண்ணுறதா சொன்னீங்க என்று வந்த விஷயம் பற்றி கேட்டாள். நெக்ஸ்ட் வீக் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் சிம்போசியம் நடத்த போகிறோம். ஸோ அதுக்கு நீ தான் அதற்கான சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு தரணும். நானா என்று பதட்டமாக கேட்டாள். இந்த ரூமில் என்ன 100 பேராக இருக்காங்க, நீ மட்டும் தானே? இந்த ஃபைலில் நடக்க போகிற ஈவெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதுக்கு நீ டிசைன் டெமோவாக ஒரு 6 மட்டும் கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு உன் ரூமுக்கு தூங்க போகலாம் என்று கூலாக சொல்லி அவன் லேப்டாப்பை எடுத்து வேலை செய்ய ஆரம்பித்தான். அவன் சொன்னதை கேட்டு அதிர்ந்து விழித்து, ஐயோ, இங்கிலீஷ் ரொம்ப அழகாக வருமே, நான் மெயினாக பண்ணாலே அது டெமோ மாதிரி தான் இருக்கும் என்று சலித்து, சார், அது எனக்கு அவ்வளவா தெரியாது சார் என்று தயங்கியபடி சொன்னாள். அவளை நிமிர்ந்து கண்கள் சுருக்கி பார்த்து, உங்கள் ஊரில் உடம்பு சரியில்லைன்னா கடற்கரைக்கெல்லாம் சுத்த போவாங்களா மிஸ் பொள்ளாச்சி? இதை பற்றி பிரின்ஸ்பால் கிட்ட பேசலாம்னு இருக்கேன் என்று புருவம் உயர்த்தி கேட்டான். இவருக்கு எப்படி தெரியும் நான் இன்னைக்கு கடற்கரைக்கு போனது என்று அதிர்ந்து எச்சில் முழுங்கி பார்த்தவள், நான் நீங்கள் சொன்ன ஒர்க்கை பண்ண ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்கிட்ட லேப்டாப் எல்லாம் இல்லை என்றாள். இப்படி சொல்லுவனே எனக்கு தெரியும் என்பது போல் நக்கல் பார்வை பார்த்து, இதோ இந்த டேபிள் மேலே ஐபேட் இருக்குது, இதில் டிசைன் போட்டு ஒன்று நல்லா இல்லைன்னா கூட நீ தூங்க போக முடியாது. அப்படியும் நீ போயிட்டா நாளைக்கு தான் நீ காலேஜ் வர்றது கடைசி நாளாக இருக்கும். என்னால் மட்டும்தான் நீ டிஸ்மிஸ் ஆகிறதுலேருந்து நான் தான் காப்பாற்ற போகிறேன் என்று தலை சாய்த்து கேலியாக சொன்னான். வேறு வழி இல்லை மதி, இவர் சொன்னதே இப்போ பண்ணலைன்னா எனக்காக பேசக்கூட மாட்டார். படிப்பை எப்பவும் விட்டுறக்கூடாது என்று நினைத்து முகம் வாடி போய் அவன் சொன்ன இடத்திலிருந்து ஐபேடை எடுத்து கொண்டு ஒரு இடத்தில் அமர்ந்து டிசைன் வரைய ஆரம்பித்தாள். நீ வருங்காலங்களில் மதியை புரிந்து கொள்வானா கௌசிக்? இருவரும் ஒரே ரூமில் ஒன்றாக வேலை பார்க்கிறார்கள். மதியின் நிலைமை என்னவாகும் பொறுத்திருந்து பார்க்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.